சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவுள்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் என் தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதித்தலே உமக்கு ஏற்றதும் இன்பமாக இருக்கிறதே, அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி மை துதிக்கும்படியாக என் தேவனீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மில் அன்பு கூற உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனீர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையா என் தேவனீர் எங்களையும் எங்கள் ஆண்டவரை துதிகளையும் அங்கீகரிக்கிறதற்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களில் காணப்பட எங்களை தயவாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவரைக்கும் உம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும். தேவ ஆவியனுடைய அசைவாடுதல் எங்களிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனோ பாடல் பாடினோன்னு சொல்லி பாடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு தேவனை துதிக்க என் தேவனீர் அனுக்கிரகம் செய்வீராக. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நாங்கள் சிறுகம் நீர் பெருகும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தப்படும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த தேவன் இனிமேலும் நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் ரோயி, நம்மளை காண்கிறவராயிருக்கிறார். அந்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அது பாப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல் ரோயி, நம்மளை காண்கிற தெய்வம். யாரு? நம்மளை காண்கிற தெய்வம். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கோன்றதை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை, ஒரு போராட்டம். என்ன இல்லை? தண்ணி இல்லை. வனாந்திரத்தில் இருக்காங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால பிள்ளை சாகிறது அவளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாதபடிக்கு பிள்ளையை விட்டுட்டு தூரமாக போயிட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? அவர் யார்? காண்கிற தேவன். அவர் யார்? நம்மை காண்கிற தெய்வம். அந்த பிள்ளையினுடைய அழுகிய ஆண்டவர் பார்த்து என்ன செஞ்சார்? அந்த பிள்ளைக்காக வனாந்தரத்தில் ஒரு ஊற்றை உண்டு பண்ணி அந்த பிள்ளையினுடைய தாகத்தை தேவன் என்ன செஞ்சார்? தீர்த்தார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் ஆகார் வைக்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன்னு பேர் வைக்கிறான். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு பேர் வச்சுருக்கோமா? ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து போகிறோம், ஆண்டவருக்கு பேர் வச்சுருக்கோமா? இல்லை. ஆனால் அது தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. அவள் வச்சா எல் ரோயி, என்னை காண்கிற தெய்வமேனு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா. எல்லா சூழ்நிலையில் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தெய்வம், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தெய்வம், நம்முடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம். வனாந்திரமான பாதையினூடாய் நம்ம கடந்து போனாலும், வறட்சியான சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய தாகம் தீர்க்கப்படலைன்னு இருந்தாலும், அவ்வளோதான் சாவு தான் முடிவுன்னு சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். அவர் ஆலோசனை கர்த்த, நமக்காக ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஒருத்தங்க நமக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா நம்ம மறக்க மாட்டோம்ல. ஐயோ, அவங்க எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவனை கூட்டி கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷம் சுகம் கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷம் பலன் கொடுத்துருக்கிறார். நம்மை கிருபையாக என்ன செஞ்சுருக்கார்? பாதுகாத்திருக்கிறார், விடுதலை கொடுத்துருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருடைய அன்பு நம்ம மீது அவர் வைத்த அன்பு பெரியது. ஒன்றுமே கருவில் இருந்த நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பு நம்மளை என்ன செஞ்சிருக்கு, தேடி வந்தது. தாயின் கருவிலை உருவாகும் முன்பாக நம்மளை பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வம். தாவீது சொல்கிறார், இந்த தெள்ளு பூச்சியான என்ன தேவன் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் நினச்சிருக்கீங்களேன்னு சொல்லி அவருடைய அன்பை நினைத்து அவர் என்ன செய்கிறாரு, துதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் அப்படியா அவருடைய அன்பை நினைத்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி அவன் மீது அன்பு கூர்ந்து நம்மளை நடத்திருக்கிறார். அப்படியா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நண்பை நினைக்கலே.
அன்பை நம்ம நிலைக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? அழாமல் இருக்கவே முடியாது, கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு அன்பு நம்ம மீது தேவன் என்ன செஞ்சிருக்கார், வைத்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற. கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை இந்த நாளில் உயர்த்த போகிறோம். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் கண்களை மூடி அப்படியே நம்ம தேவன் ஆழத்திலிருந்து நன்றி அன்பை நினைத்து என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆதரித்தீரவ தோளில் என்னை சுமந்தே ஆதரித்தீர் அரவணைத்தீர் தோளில் என்னை சுமந்தே ஐயா தோளில் என்னை சுமந்தே ஐயா தோளில் என்னை சுமந்தே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. கண்மணி போல் காத்து கொண்டே எண்ணில்லாத நன்மைகள் செய்தே. கண்மணி போல் காத்து கொண்டே எண்ணில்லாத நன்மைகள் செய்தே. ஐயா எண்ணில்லாத நன்மைகள் செய்தே. எண்ணில்லாத நன்மைகள் செய்தே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. இதுவரையில் நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்திடுவீர். இதுவரையில் நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்திடுவீர். ஐயா இனிமேலும் நடத்திடுவீர். ஐயா இனிமேல் நடத்திடுவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை மட்டும்தான் நான் நம்புவேன், உம்மை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரே. நீங்க பாடும்போது நிறைய பேர் எத்தனையோ சோதனை, எத்தனையோ வேதனை,
எத்தனையோ பாடுகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் நம்ம நம்புகிறது இயேசுவா மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே மாத்திரம்தான் இருக்கணும். நாம் நம்புகிறது அவராலே மாத்திரம்தான் வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்பும்போது அவராலே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். விசுவாசத்தோட ஆண்டவரே உம்மை மட்டும்தான் நான் நம்புவேன், உம்மை மட்டும்தான் நான் சார்ந்து கொள்ளுவேன். நீரே என் துணையாளர், நீரே என் வேதனையில் எனக்கு ஆறுதல், என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர்தான். எல்லாவற்றையிலும் பார்க்கிலும் நீரே எனக்கு தேவை ஆண்டவரே. என் தேவையை சொல்லி நான் உம்மை துக்கப்படுத்துகிறவளா இருக்கக்கூடாது. என் தேவையே நீரா இருக்கணும் ஆண்டவரே, என் தேவையே நீரா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் சொல்ல 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 நமக்குள்ளே தேவ வல்லமை இறங்குகிறதா இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஓலா ஹாதாராபா நீமாராதால ரஷபா ஹால ரேபே நேக்காரா தூல ரவா ஷபு. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. எப்படி வானத்திலிருந்து மழை பூமிக்கு வந்து பயிர்களை முளைப்பிக்கிறதோ அப்படியாய் தேவனுடைய வார்த்தையும் அது வானத்திலிருந்து வந்து நமக்குள்ளாய் அது விசுவாசத்தை முளைப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது, பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமத்தை அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆஹா ஹா Hallelujah, 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 துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.